சார், என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகிறதா முடிவு பண்ணி அறிவிச்சிருக்கிறாரு. அதை தொடர்ந்து அவர் சிஎம் போய் மீட் பண்ணியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கூட்டணியில் தொடர்வதும் கூட்டணி உறவை முறித்துக் கொள்வதும் அவருடைய விருப்பம். அதில் நாம் கருத்து சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான காரணத்தை சொல்லுகிறார் பாருங்கள். அந்த காரணம்தான் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. அவர் சொல்லுகிற காரணம், மாண்புமிகு பிரதம அமைச்சரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சரும் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டு கொடுக்காததால் நான் அந்த கூட்டணியிலிருந்து விலகுகிறேன் என்று அந்த ஒரு காரணத்தை சொல்லுகிறார். அதாவது சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ ஆதரவோடு தான், என்டிஏ அணியில் தான் அவர் போட்டியிட்டு சுயேட்சையாக போட்டியிட்டார். அப்பொழுது அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள். அப்பொழுது இருந்த நிலை வேறு. அப்பொழுது நாங்கள் பிஜேபியோடு எங்களுக்கு தொடர்பில்லை, கூட்டணி இல்லை. எனவே அந்த நேரத்திலே அவருடைய உறவு சரியாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பிஜேபியும் கூட்டணியிலே இருக்கிற ஒரு பிரதான கட்சியை எதிர்த்து இவர் நீதிமன்றத்திலே வழக்காடி கொண்டிருக்கிற போது, இந்த கூட்டணியில் இருக்கிற ஒரு தேசிய கட்சியான பிஜேபி எப்படி அவருக்கு சந்திப்பதற்கு நேரம் கொடுப்பார்கள்? இது யோசிக்க வேண்டாமா? அப்படி கொடுத்தால் அது எங்களுக்குள் பிரச்சனையாகிவிடாதா? இது கூட அவருக்கு தெரியாதா? ஆக ஏதோ ஒரு சாக்கு, அந்த அந்த கூட்டிலிருந்து விலகுவதற்கு ஒரு சாக்கு சொல்ல வேண்டும். அதை ஒரு சாக்காக பயன்படுத்தி கொள்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிற்கும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசியல் நிலைப்பாட்டிற்கும் இந்த இரண்டு தலைவர்களையும் மதிக்கிற ஒரு அரசியல் தலைவராக ஓபிஎஸ் இருப்பாரேயானால் அந்த இரண்டு மாபெரும் ஆளுமைமிக்க அந்த தலைவருடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு விரோதமாக ஒரு திமுக தலைவரை வீடு தேடி சென்று பார்க்கிறார் என்று சொன்னால், இது அந்த தலைவருடைய அரசியல் நிலைப்பாட்டிற்கு நேர் விரோதமானது. இது அவர் செய்த மிகப்பெரிய தவறு. அவர் தர்ம யுத்தம் ஒன்றை ஆரம்பித்த போது யாருக்கு எதிராக அந்த தர்ம யுத்தத்தை துவக்கினாரோ அவர்களிடமே போய் சேர்ந்தார், யூட்டர்ன் அடித்தார். எனவே அரசியலை பொறுத்தவரையில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டும். அது ஒரு முதலமைச்சராக இருந்தவருக்கு நான் மூத்த அரசியல் தலைவர் என்று சொல்லுகிற அளவிற்கு ஏன் இப்படி தவறான முடிவுகளை எடுக்கிறார் என்று நமக்கு புரியவில்லை. அதுக்கு அவருடைய எதிர்காலத்திற்கு காலம்தான் பதில் சொல்லும்.